தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி, தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி. ஞானத்தை கையிலேந்தி, உயர் ஞானத்தை கையிலேந்தி நானும் ஓடி வந்தேன் உந்தன் மடியை நாடி. நானும் ஓடி வந்தேன்
अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 8/11/2025. பாப்தாதா மதுபன் காலை முரளி. பாபா சொல்கிறாங்க, மீठी बच्चे तुम देही अभिमानी बनो तो सब बीमारियां खत्म हो जाएगी. இனிமையான குழந்தைகளே, தேகி அபிமானியாக ஆனீர்கள் என்றால் எல்லா நோய்களும் அழிந்து போய்விடும். और तुम डबल सिरताज विश्व की मालिक बन जाएंगे. நீங்கள் இரட்டை கிரீடதாரியாக விஸ்வத்தின் எஜமானனாகவும் ஆகிவிடுவீர்கள். கேள்வி கேட்குறாங்க பாபா. बाप की सम्मुख किन बच्चों को बैठना चाहिए? பாபா முன்னால் எந்த குழந்தைகள் அமர வேண்டும்? பதில், जिन्हें ज्ञान डांस करना आता है. முரளி கேட்குறப்போ இந்த மாதிரி குழந்தை பாபா முன்னால் அமரணும். யாருக்கு ஞான நடனம் செய்ய வருகின்றதோ, ஞானங்கிறது கேட்க கேட்க மனசில் ஆத்மனா ஆகுது, நடனம் ஆட ஆரம்பிச்சிருது. ஞான் डांस करने वाले बच्चे जब बाप के सम्मुख होते हैं तो बाबा भी मुरली भी ऐसे चलती है. ஞான நடனம் செய்யக்கூடிய குழந்தைகள் பாபா முன்னால் அமரும்போது பாபாவுக்கும் முரளி அவ்வாறே வருகின்றது. ஆர்வமாக கேட்குறப்போ அவருக்கு நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு முடியுது. अगर कोई सामने बैठे इधर उधर देखते तो बाबा समझते हैं ये बच्चा कुछ भी समझता नहीं है. ஒருவேளை பாபா முன்னால் அமர்ந்து கொண்டு அங்கேயும் இங்கேயும் அவங்க பார்த்துட்ருக்காங்கன்னா பாபா என்ன நினைக்கிறாரு, இந்த குழந்தை ஒன்றுமே
புரிஞ்சுக்காமல் அமர்ந்திருக்கு அப்படின்னு நினைப்பார். பாபா பிராமணோ கியோ பி கேங்கே தும்னே கிஸ்கோ லாயா. அந்த மாதிரி நேரத்தில் பாபா அவங்கள அழைச்சிட்டு வந்த நிமித்த ஆத்மா இருப்பாங்க இல்லையா, என்ன எப்படிப்பட்ட குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க. जो बाबा के सामने भी उबासी देते हैं, பாபா முன்னால் அமர்ந்து கொண்டு கொட்டாவி விட்டு கொண்டிருக்கிறார்கள். இது மரியாதையும் இல்லை இல்லையா, அன்பும் இல்லை இல்லையா. बच्चों को ऐसा बाप मिला जो खुशी में डांस करनी चाहिए. குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட பாபா கிடைத்திருக்கிறார். இந்த பாபா நினைத்து குஷியில் நடனமாட வேண்டும். பாடல் இன்றைக்கு दूर देश का रहने वाला आया देश पराये. தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர் மாற்றான் தேசத்துக்கு வருகின்றார் அப்படின்னு பாட்டோட முதலடி. ஓம் சாந்தி. மீட்டி மீட்டி பச்சுனி கீட்டு சொன்னா. இனிமேலும் இனிமையான குழந்தைகள் பாடல் கேட்டீர்கள். रूहानी बच्ची समझते हैं कि रूहानी बाबा जिसको हम याद करते आए दुख करता सुख करता. ஆன்மீக குழந்தைகள் அறிந்திருக்கின்றோம், ஆன்மீக தந்தை நாம் அப்படி நினைவு செய்து வந்தோம். எப்படி? துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவரே, நீங்கள் தான் எங்களுடைய மாதா பிதா, நீங்கள் எங்களுக்கு சுகத்தை கொடுக்கணும், நாங்கள் ரொம்ப துக்கியாக இருக்கிறோம் அப்படின்னு அவரை நினைவு செய்து வந்தோம். சாரி துனியா துக்கிய பாபா சொல்கிறார். முழு உலகமுமே இன்றைக்கு துக்கம் நிறைந்த உலகமாக தான் இருக்கிறது. ஏனென்றால் இது கலியுக பழைய உலகம், புராணி துனியா பழைய உலகம். அத்தோ புராணி கர்மே இத்தனா சுக் நெய் ஹோ சக்தா. பாபா சொல்கிறாங்க, பழைய வீட்டில் அவ்வளவா சுகமானது இருக்க முடியாது. அதே போல தான் புது உலகம், புது வீட்டில் தான் நீங்கள் குழந்தைகள் சுகமாக இருப்பீங்க. तुम बच्ची समझती हूँ विश्व की मालिक आदि सनातन देवी देवता थे. குழந்தைகள் நாம் இதையும் அறிந்திருக்கின்றோம், நாம் விஸ்வத்துக்கே எஜமானராக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தைச் சேர்ந்த தேவதைகளாக இருந்தோம். நாம தான் 84 ஜென்மத்தை எடுத்தோம். இப்போ பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய பிறப்பை பற்றியே அறியாமல் இருந்தீர்கள். எத்தனை ஜென்மா எடுத்தீங்க, எத்தனை பார்ட் ப்ளே பண்ணியிருக்கீங்க, எதுவுமே உங்களை பற்றி தெரியாது. மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க? 84 லட்சம் பிறப்பு எடுக்கிறதாக நினைக்கிறார்கள். ஏக் புனர்ஜனம் கிட்னி வருஷக்கா होता है. ஒவ்வொரு மறுபிறவி எடுக்கும் பொழுது அது எத்தனை ஆயுட்காலம் கொண்டதாக இருக்கும். 84 लाख की हिसाब से सृष्टि चक्र बहुत बड़ा हो जाए. 84 லட்சம் பிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தால் அந்த கணக்குப்படி பார்த்தால் இந்த சிருஷ்டி சக்கரமானது இன்னும் பெரியதாக ஆகியிருக்கும். 5000 வருஷத்துக்குள்ளே இவ்வளோ பிறப்புகளெல்லாம் எடுக்க முடியாது. 5000 வருஷத்தில் ஆத்மா 84 பிறப்புகளை தான் எடுக்கிறது. तुम बच्चे जानती हो हम आत्मा का बाप हमको पढ़ाने आए हैं. நம் குழந்தைகள் அறிந்திருக்கின்றோம், நம் ஆத்மாக்களுடைய தந்தை நமக்கு படிப்பிப்பதற்காக வந்திருக்கிறார். அவர் எங்கே வசிக்கக்கூடியவர்? தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர். हम कोई यहाँ के रहने वाले नहीं है. நாம் கூட இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் அல்ல. நமக்குன்னு ஒரு வீடு இருக்குது, பரந்தாமம். இங்கே நாம் நடிப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றோம். பாப் को भी हम பரந்தாமை யாத் करते हैं. பாபாவையும் நாம் பரந்தாமத்தில் தான் நினைவு செய்கின்றோம். அபிஸ் பராய் தேஷ்மி ஆயே ஹே. அவர் மாற்றான் தேசத்துக்கு வந்திருக்கிறார். ஷிவ்கு பாபா கஹேங்கே. சிவனை தான் பாபா என்று கூறுகிறோம், ராவணனை பாபா என்று கூறுவதில்லை. பகவான்கு பாபா கஹேங்கே. பகவானை பாபா என்று கூறுகிறோம். பாப்கி மேமா அலக. பாபாவுடைய மகிமையே தனிப்பட்டது. 5 விகாருக்கு कोई महिमा करेंगे क्या? 5 விகாரங்களை யாராவது மகிமை பாடுவார்களா என்ன? தேக அபிமான் तो बहुत बड़ी बीमारी है. தேக அபிமானம் என்பது மிகப்பெரிய ஒரு நோயாகும். हम देही अभिमानी बनेंगे तो कोई बीमार नहीं रहेगी. நாம் தேகி அபிமானியாக ஆகிவிட்டோம் என்றால் எந்த நோயுமே இருக்காது. இன்னைக்கு தலைப்பில் என்ன சொன்னாங்க பாபா?
தேகி அபிமானி ஆனீர்கள் என்றால் அனைத்து நோய்களும் அழிந்துவிடும். நம்ம விஸ்வத்துக்கு எஜமானன் ஆயிடுவோம். இந்த விஷயங்கள் கூட நம்முடைய புத்தியில் தான் இருக்கின்றது. தும் ஜான்தியோ, நாம் அறிந்திருக்கின்றோம். என்ன அறிந்திருக்கின்றோம்? சிவபாபா நமக்கு படிப்பிப்பதற்காக வந்திருக்கிறார். யாருக்கு படிப்பிக்கிறார்? ஆத்மாக்களுக்கு படிப்பிக்கிறார். जो भी और इतनी सत्संग आदि है कहाँ भी ऐसे नहीं समझेंगे. எத்தனையோ சத்சங்கங்கள் போன்றவை இருக்கின்றன, அங்கே இது போன்று நினைக்க மாட்டார்கள். எனக்கு பாபா ராஜயோகா கற்றுக் கொடுக்கிறார் என்று நினைத்தெல்லாம் அந்த சத்சங்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய கதா காலேட்சத்தை கேட்க மாட்டார்கள். ராஜாய்க்கிலே பாடாங்க. அது பாபா எதுக்காக படிப்பிக்கிறார்? ராஜ்யத்தை பெறுவதற்காக படிப்பிக்கிறார். ராஜா பனானே வாலா தோ ராஜாயி சாயேனா. ராஜாவாக நம்மை ஆக்குவதற்கு ராஜா தானே வேணும். ஒரு ராஜா தானே ஒரு ராஜாவை உருவாக்க முடியும். ஒரு டீச்சர் தானே இன்னொரு டீச்சரை உருவாக்க முடியும். சர்ஜன் படுக்கிற ஆப் சமான் சர்ஜன் பண்ணாங்க. இப்போ டாக்டருக்கு படிக்கிறாங்கன்னா அவங்க டாக்டருக்கு படிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க? தனக்கு சமான் நிறைய டாக்டரை உருவாக்குவாங்க. அச்சா டபுள் சிர்தாஜ் பனானே வாலா கஹாசி ஆயேகா. அப்போ நம்ம இரட்டை கிரீடதாரியாக ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்கக்கூடியவர் எங்கிருந்து வருவார்? ஜோ ஹம்கு டபுள் சிர்தாஜ் பனாய், இங்கிருந்து அவர் நம்மை இரட்டை கிரீடதாரியாக ஆக்குவார். மனுஷியோனே ஃபிர் டபுள் சிர்தாஜ் ஸ்ரீகிருஷ்ணக்கு ரக் தியா ஹே. மனிதர்களோ ஸ்ரீகிருஷ்ணருக்கு இரட்டை கிரீடம் இருப்பதாக கூறிவிட்டார்கள். கிருஷ்ணருக்கு தான் இரட்டை கிரீடமும் காட்டியிருக்கிறார்கள். பரந்து ஸ்ரீகிருஷ்ண கேசே பாடாங்க. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு எப்படி படிப்பிக்க முடியும்? ஜரூர் பாப் சங்கம் பர் ஆயி ஹோங்கி. அப்போ நம்மை இரட்டை கிரீடதாரியாக ஆக்குவதற்கு, அதற்குரிய படிப்பிப்பதற்கு பாபா கண்டிப்பாக சங்கம யுகத்தில் தான் வந்திருப்பார். ஆக்கர் ராஜாய் ஸ்தாபன் கி ஹோகி. அவர் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்திருக்கிறார். பாப் கேசே ஆத்தே? பாபா இந்த உலகத்துக்கு எப்படி வராரு? யாருக்கு தெரியும்? நம்மை தவிர இந்த விஷயம் வேறு யாருடைய புத்தியிலும் இருக்காது. दूर देश से बाप आकर हमको पढ़ाते हैं, राज्य को सिखलाते हैं. தூர தேசத்திலிருந்து பாபா நமக்கு படிப்பிக்கிறார். அடுத்து என்ன செய்கிறார்? ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். பாப் கேத்து ஹே, பாபா கூறுகிறார், முஜி कोई லைட் வா ரத்தன் ஜடித் தாஜ் ஹே நீயே. என்ன சொல்கிறார் பாபா? எனக்கு ஒலி கிரீடமோ ரத்தனங்கள் பதிக்கப்பட்ட கிரீடமோ எனக்கு கிடையாது. கிரீடமே இல்லாத நான் உங்களை என்ன பண்ணுறேன்? கிரீடதாரி ஆக்கிறேன். கபி ராஜாய் பார்த்தேன் நஹி. சிவபாபா ஒரு பொழுதும் ராஜ்யத்தை அடைவதில்லை. இரட்டை கிரீடதாரியாக அவர் ஆகுவதும் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறார்? பிறரை ஆக்குறார். இரட்டை கிரீடம் இல்லாதவர், ராஜ்யத்தைக்கு வராதவர் நம்ம என்ன பண்ணுறார்? ராஜ்ய அதிகாரி ஆக்கிறார், இரட்டை கிரீடதாரி ஆக்கிறார். அப்படின்னா அது யாராக இருக்க முடியும்? பகவானாக மட்டும்தான் இருக்க முடியும். பாப் कहते हैं हम अगर राजा बनता तो रंग भी बनना पड़ता. பாபா சொல்கிறாங்க, நான் ஒருவேளை ராஜா ஆனே அப்படின்னா, செல்வ செழிப்பான ஒரு நிலையை அடைஞ்சு அப்படின்னா ஏழ்மையான நிலையும் நான் அடைந்தாக வேண்டும். அரசனானால் ஆண்டியும் ஆக வேண்டியதாக இருக்கும். ஆக பாரதவாசிகள் எப்படி இருந்தார்கள்? செல்வ செழிப்பானவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது அவர்களே ஏழ்மையாக ஆகிவிட்டார்கள். தும்பி டபுள் சிர்தாஜ் பந்தியோ, நீங்களும் இரட்டை கிரீடதாரியாக ஆகின்றீர்கள். தும்கு பனானே வாலா பி டபுள் சிர்தாஜ் ஓனா சாயே. அப்போ உங்களை ஆக்கக்கூடியவரும் எப்படி இருக்கணும்? இரட்டை கிரீடதாரி. ஆனால் அவருக்கு இரட்டை கிரீடம் கிடையாது. जो फिर तुम्हारी योग भी लहे, जो जैसा होगा ऐसा आप समान बनाएगा. யார் எப்படி இருப்பார்களோ அப்படித்தான் பிறரையும் தனக்கு சமான் ஆக்குவார்கள். ஆனால் இங்கே நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் என்ன? பாபா இரட்டை கிரீடதாரி கிடையாது, சொர்க்க ராஜ்யத்துக்கு வருவது கிடையாது. ஆனால் அதுக்குரிய படிப்பித்து நம்மை ஆக்குகிறார். சன்னியாசி கோஷிஷ்கர் சன்னியாசி பனாயிங்கே. இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறாங்க பாபா. இப்போ ஒரு சன்னியாசி இருக்காங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? பிறரையும் முயற்சி செய்து சன்னியாசியாக ஆக்குவார்கள்.
गृहस्थी व सन्यासी तो फिर तुम फॉलोस तो ठहरे नहीं. பாபா சொல்றார், நீங்களோ கிரகஸ்தி இல்லறவாசிகள், அவர்களோ சந்நியாசி. அப்போ சந்நியாசிகளுடைய ஃபாலோஸ் அப்படின்னு உங்களை எப்படி சொல்ல முடியும்? சில பேர் சிவானந்தருடைய ஃபாலோவர்ஸ் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரை போல ஆகிறதுக்கான ஒரு முயற்சி யாரும் கடைப்பிடிப்பதில்லை, பின்பற்றுவதில்லை. அப்போ பாபா என்ன கேட்குறாரு, அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? குருவினுடைய வேலை என்ன? சத்கதி கொடுப்பதாகும். குரு ऐसा तो नहीं कहेंगे फलाने को याद करो. ஒரு குரு இன்னாரை நினைவு செய்யுங்கள் என்று கூற முடியாது. फिर तो खुद गुरु नहीं हुआ. இன்னாரை நினைங்கன்னா அவர் எப்படி குரு ஆக முடியும்? முக்திதாமம் செல்வதற்கு யுக்தி வேண்டும். அந்த யுக்தி பாபா மட்டும்தான் நமக்கு கூறுகிறார். तो बच्चों को समझाया जाता है. குழந்தைகளாகி உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. என்ன புரிய வைக்கப்படுகிறது? துமாரா கர் முக்திதாம் அத்வா நிராகாரி துனியா. உங்களுடைய வீடு எது? முக்திதாமம், அதாவது நிராகாரமான உலகம். ஆத்மாக்கு கஹா ஜாத்தா ஹை நிராகாரி சோல். ஆத்மாவைத்தான் ஜோதி பிந்து என்று சொல்லப்படுகிறது. शरीर ही 5 तत्वों का बना हुआ. शरीरमो 5 தத்துவத்தால் ஆக்கப்பட்டவை. ஆத்மா எங்கிருந்து வருகிறது? பரந்தாமம், நிராகார உலகத்திலிருந்து ஆத்மா வருகின்றது. அங்கே நிறைய ஆத்மாக்கள் வசிக்கிறார்கள். உன்கோ கேங்கே ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம். எனவே அந்த உலகத்தை என்னவென்று கூறப்படுகிறது? ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம். वह आत्माएं दुख दुख से न्यारी रहती है. அங்கே ஆத்மாக்களோ சுகம் துக்கத்திலிருந்து விடுபட்டு வசிக்கிறார்கள். இவற்றை நீங்கள் நன்றாக பக்கா செய்ய வேண்டும். हम है स्वीट साइलेंस होम में रहने वाले. நாம் யார்? ஸ்வீட் சைலன்ஸ் ஹோமில் வசிக்கக்கூடியவர்கள். யஹா நாடக ஷாலா ஹே. இதுவோ நாடகசாலையாகும். இங்கே இந்த நாடகசாலைக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? நடிப்பதற்காக வந்திருக்கிறோம். இந்த உலகம் என்பது மிகப்பெரிய நாடக மேடை. இந்த நாடக மேடைக்கு சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் விளக்குகளாக இருக்கின்றன. ஒரு ட்ராமா ஸ்டேஜ் அப்படின்னா அந்த ட்ராமா ஸ்டேஜில் நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும். அப்படின்னா பெரிய பெரிய அழகழகான ஃபோக்கஸ் லைட்டெல்லாம் போடப்படுது. அந்த மாதிரி பெரிய ஃபோக்கஸ் லைட் எது? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். कोई गिनती कर न सके. ये नाटकशाला कितने மைல்ஸ் की है. இந்த உலக நாடக மேடை எவ்வளவு அளவு அப்படின்னு யாராலையும் இதை கணக்கிட முடியாது. ஒரு ஸ்டேஜ்னால் இவ்வளோ பெருசு இருக்கும், இத்தனை அடி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏரோப்ளேன் में ऊपर जाते हैं. एरोप्लेन மூலமாக மேலே போகிறாங்க. उसमें पेट्रोल आदि इतना नहीं डाल सकते जो जाकर फिर लौट भी आए. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவங்க போக முடியும் மேலே போகிறது கூட. ஏன்னா திரும்பி வரக்கூடிய அளவுக்கு பெட்ரோல் வேணும் இல்லையா? அவ்வளோ பெட்ரோலை நிரப்ப முடியாது. அதனால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அந்த பெட்ரோல் மூலமாக போகிறதுக்கு வரத்துக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அது மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃபுல் டிஸ்டன்ஸ் அவங்க போக முடியாது. இத்தனை தூர் नहीं जा सकते. ரொம்ப தொலை தூரமெல்லாம் அவர்களால் போக முடியாது. वो समझते हैं इतनी மைல்ஸ் तक लौटेंगे नहीं तो गिर पड़ेंगे. ஏன்னா போகக்கூடியவங்களுக்கு தெரியும் இத்தனை மைல் தூரம் போகணும் அப்படின்னு. அதுக்கு மேலே போனால் திரும்பி வர முடியாது, கீழே விழுந்துரும் அப்படின்னு தெரியும். समुद्र का व आकाश तत्व का भी अंत पा नहीं सकते. அது மாதிரி சமுத்திரம், கடல் எவ்வளவு ஆழத்தோடு இருக்குது, ஆகாய தத்துவம் எவ்வளோ பெருசு இருக்குது, இவற்றையெல்லாம் யாராலையும் அளவிடவே முடியாது. இப்போ பாபா வந்து தான் தன்னை பற்றி சொல்கிறாரு. ஆத்மை ஆகாஷ் தத்துவசி பார் செல் ஜாத்தி ஹே. ஆத்மாவானது ஆகாய தத்துவத்தை கடந்து மேலே பரந்தாம வீட்டுக்கு சென்று விடுகிறது. கித்தனா படா ராக்கெட்டு, எவ்வளவு சாதனமெல்லாம் அறிவியலில் கண்டுபிடிச்சி எத்தனை கோடிக்கணக்கான மைல் இருக்கிறத கண்டுபிடிச்சி அவ்வளோ தூரம்லாம் போகிறாங்க.
ஆனால் அதையும் கடந்து ஆத்மாவில் மட்டும்தான் போக முடியும் பரந்தாம வீட்டுக்கு. எவ்வளோ பெரிய ராக்கெட்டு. तुम आत्माएं जब पवित्र बन जाएगी तो फिर रॉकेट मिसल तुम उड़ने लग पड़ेंगे. நீங்கள் ஆத்மாக்கள் எப்போ பவித்திர ஆத்மாக்களாக ஆகிவிடுவீர்களோ அப்போ ஆத்மா ராக்கெட்டு போல மேலே பறந்து போக ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஒரு சக்தி வந்துடும். அந்த ஆத்மாவுக்கு, பவித்திர ஆத்மாவுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செல்லக்கூடிய சக்தி வந்துடும். கித்தனா சோட்டா ராக்கெட்டு இது, எவ்வளவு சின்ன ராக்கெட்டு. सूर्य चांद से भी उस पार मूल वतन में चले जाएंगे. ஆத்மாங்கிற ராக்கெட் சின்ன புள்ளி. அந்த புள்ளி சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் எல்லாத்தையும் கடந்து மூல வத்தனத்துக்கு சென்று விடுகிறது. दूर के स्टार्स आदि कितने छोटे छोटे देखने में आते हैं. நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நட்சத்திரத்தெல்லாம் கூட ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது எவ்வளோ சின்ன சின்னதாக தெரியுது. ஆனால் அது இருப்பதோ பெருசு தான். நட்சத்திரத்தினுடைய அளவு நம்ம கீழே இருந்து பார்க்குறது போல சின்னது கிடையாது, மிகப்பெரியது. जैसे तुम पतंग उठाते हो तो ऊपर में कितना छोटी छोटी दिखाई पड़ती है. உதாரணம் சொல்கிறார் பாபா. எப்படி நீங்கள் பட்டம் பறக்க விடுறீங்க, கீழே இருக்கிறப்போ எவ்வளோ பெரிய பட்டமாக இருக்குது, அது மேலே போன பிறகு பறக்கிறப்போ அது எவ்வளோ சின்னதாக தெரியுது. பாப் கேते हैं तुम्हारी आत्मा तो सबसे तीखी. பாபா கூறுகிறார், உங்களோட ஆத்மாவோ, உங்கள் சரீரத்தில் இருக்கிற ஆத்மா இருக்கு இல்லையா, ரொம்ப வேகமாக செல்லக்கூடிய சக்தியை கொண்டது. அதுவும் ஆத்மா பவித்திர ஆத்மா ஆயிடுச்சுன்னா நேரம் அங்கே போமா, வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிடும். सेकंड में एक शरीर से निकल दूसरे गर्भ में जाए प्रवेश करती है. செகண்டில் ஆத்மா ஒரு நொடியில் ஒரு சரீரத்தை விட்ட ஆத்மா இன்னொரு கர்ப்பத்தில் போய் பிரவேசமாகி விடுகிறது. அது இன்னொரு கர்ப்பத்தில் போகிறதுக்கு டைம் எல்லாம் ஆகாது. किसका कर्मों का हिसाब किताब लंदन में है तो सेकंड में लंदन जाकर जन्म लेगी. எந்த ஆத்மாவுக்கு கணக்கு வழக்கு லண்டனில் போய் பிறப்பெடுக்கணும்னு இருக்குது, லண்டனில் போய் பிறப்பெடுத்து அங்கே வாழணும்னு இருக்குது அதோட கணக்குப்படி. அப்போ அந்த ஆத்மா லண்டன் செகண்டில் போய் சரீரத்தில் பிரவேசமாகி பிறப்பெடுக்கும். செகண்டில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டிருக்கிறது அல்லவா. பச்சா கர்ப்ப से निकला और मालिक बना वारिस हो ही गया. குழந்தை கர்ப்பத்திலேருந்து ஜன்மா எடுக்கிறது, அப்புறம் அந்த குழந்தை என்ன ஆகிடுறது, अधिकारी आइड्रது, वारिस आइड्रது. तुम बच्चों को भी बाप को जाना खोया विश्व के मालिक बन गई. ஒரு குழந்தை ஜென்மம் எடுத்ததுமே சொத்துக்கு அதிகாரி ஆகிடுது. அது மாதிரி பாபா என்ன சொல்கிறார், எப்போ நீங்கள் குழந்தைகள் பாபாவை அறிந்து கொண்டு விட்டீர்களோ அப்பொழுதே நீங்கள் விஸ்வத்துக்கே எஜமானன் ஆகக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. எல்லையற்ற பாபா வந்து நம்மை விஸ்வத்துக்கு यजमाननाக ஆக்குகிறார். ஸ்கூல் में बैरिस्टरी पढ़ते तो बैरिस्टरी बनेंगे. ஸ்கூலில் வக்கீலுக்கு படித்தால் வக்கீல் ஆகணும்னு படித்தாங்கன்னா வக்கீல் ஆகிடுறாங்க. இங்கே நம்ம எதுக்காக படிக்கிறோம், நாம் இரட்டை கிரீடதாரி ஆகுவதற்காக படிக்கின்றோம். अगर पास होंगे तो डबल सरताज जरूर बनेंगे. யார் இரட்டை கிரீடதாரி ஆகுறாங்க, நீங்கள் பாஸ் ஆனீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் யார், இரட்டை கிரீடதாரி. फिर भी स्वर्ग में जरूर आएंगे. तुम जानती हो बाप तो सदैव वहाँ ही रहते हैं. பாஸ் ஆகாதவங்களும் சொர்க்கத்துக்கு வருவாங்க, பாஸ் ஆனவங்க சிம்மாசனத்தில் உட்காந்து ஆட்சி செய்வாங்க. நாம் தெரிஞ்சிட்ருக்குறோம் பாபா எப்போதுமே பரந்தாமத்தில் தான் வசிக்கின்றார். वो गॉडफादर कहेंगे तो भी दृष्टि जरूर ऊपर जाएगी. वो गॉडफादर என்று கூறும் பொழுது திருஷ்டி எங்கே போகிறதா, கண் பார்வை எங்கே போகுது, மேலே தான். கடவுளே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண் பார்வை எங்கே போகுது, மேலே தான் போகுது. மேலே மீன்ஸ் எங்கே, பரந்தாமம் தான் மேலே இருக்குது. ஆக பாபா எங்கே இருக்கிறார், பரந்தாமத்தில். गॉडफादर है
பகவான் யார்? காட் ஃபாதர். வெறும் காடு மட்டும் இல்லை, அதோட பேர் என்ன இருக்குது? காட் ஃபாதர். இப்போ ஃபாதர் எப்படின்னா, ஃபாதருக்கும் ஏதோ கொஞ்சம் பார்ட் இருக்கும் இல்லையா? அந்த காட் ஃபாதர் இப்பொழுது அவருடைய நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறார். உனக்கு பாகவான் பி கேத்தே ஹே, அவரை தோட்டக்காரர் என்றும் சொல்லப்படுகிறது. ஏன்னா முட்களை மலராக ஆக்குகிறார். தும் பச்சோக்கு குஷி ஒன்று சாயே, குழந்தைகளாய் உங்களுக்கு குஷி ஏற்பட வேண்டும். பாபா வந்திருக்கிறார் மாற்றான் தேசத்துக்கு. தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர் யாரு? பாபா மட்டும்தான். ஆத்மாவும் அங்கேதான் வசித்தது. मनुष्य तो भक्ति मार्ग में जो सुनते हैं वो सच सच कहते रहते हैं. மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் என்னெல்லாம் கேட்கின்றார்களோ அதுதான் உண்மை உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. तो बच्चों को बाप कितना अच्छी रीति समझाते हैं. இங்கே குழந்தைகளாய் உங்களுக்கு பாபா எவ்வளோ நல்லா புரிய வைக்கிறார். உண்மையை சொல்கிறார் பாபா. உண்மையை சொன்னால் மட்டும் புரியாது, நல்லா புரிய வைக்கிறார் பாபா. ஆத்மா இம்பியூர் होने से ओढ़ नहीं सकती. முக்கியமாக என்ன புரிய வைக்கிறாங்க பாபா? ஆத்மா இம்பியூர், அழுக்கு படிஞ்ச ஆத்மா ஆயிடுச்சுன்னா அந்த ஆத்மாவால் பரந்தாம வீட்டுக்கு பறந்து செல்ல முடியாது. இந்த உலகத்தில் வேணால் வேறு இடத்துல போய் பிறப்பெடுக்கலாமே தவிர பரந்தாம வீட்டுக்கு போகிறதுக்கு அது வழியும் தெரியாது. பியூர் பன்னே பிகர் வாபிஸ் ஜானி சக்தி. ஆத்மா தூய்மையாகாமல் வீடு திரும்பவும் முடியாது. பதீத பாவனன் என்று ஒரு பாபாவை தான் சொல்லப்படுகிறது. அவர் வருவதோ சங்கம யுகத்தில். நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். எதனால்? ஏன்னா நம்மை பாபா இரட்டை கிரீடதாரி ஆக்கி கொண்டிருக்கிறார். பாபா சொல்கிறாங்க, நான் இரட்டை கிரீடதாரியாக ஆகுவதில்லை. நான் வருவதே ஒரே ஒரு முறை தான். அதுவும் எங்கே வரேன்? மாற்றான் தேசம், மாற்றான் शरीरத்தில் வரேன். ये दादा भी कहते हैं मैं शिव तोड़े ही हूँ. இந்த பிரம்மா பாபாவும் என்ன கூறுகிறார்? நான் ஒன்றும் சிவன் கிடையாது. मुझे तो लकी राज कहते थे. என்னை லக்கி ராஜ் என்று தான் என்னை அழைத்து வந்தார்கள். फिर सरेंडर हुआ. நான் லக்கி ராஜ், லேக்கராஜ்னு சொல்கிறோம். பிரம்மா பாபாவோட பேர் என்ன? லேக்கராஜ். எப்போ லேக்கராஜாக இருந்தேன், எப்போ பகவானுக்கு நான் அர்ப்பணம் ஆன, சரண்டர் ஆனேன், அப்போது சிவ பாபா பிரம்மா என்ற பெயரை இவருக்கு சூட்டுகிறார். இவருடைய சரீரத்தில் சிவபாபா பிரவேசித்து இவருக்கு கூறுகிறார், பிரம்மா பாபாவுக்கு கூறுகிறார். என்ன கூறுகிறார்? உங்களுக்கு உங்களோட பிறப்பிறப்பை பற்றியே தெரியாது. 84 பிறப்பினுடைய கணக்கும் இருக்கிறதல்லவா? 84 லட்சம் பிறப்பு எடுக்கிறார்கள் என்று கூறப்பட்ட விஷயம் இம்பாசிபிள். 84 லட்சம் பிறப்பை பற்றி எப்படி ஞாபகத்துலலாம் வச்சுக்க முடியும்? புரிய வச்சாலும் புரியாது. இப்போ பாபா கணக்கு சொல்லிட்டார்ல, 84 பிறப்பு. मनुष्य का जन्म दुर्लभ गाया जाता है. जानवर थोड़ी नॉलेज समझ सकेंगे. மனித பிறப்பு தான் எல்லாவற்றையும் விட ரொம்ப உயர்ந்த பிறப்பு, பாகியசாலி பிறப்பென்று, அரிதான பிறப்பென்று பாடப்பட்டிருக்கிறது. மிருகங்கள் ஞானத்தை அறிந்து கொள்ளுமா என்ன? तुमको बापा कर नॉलेज पढ़ाते हैं. நமக்கு பாபா வந்து ஞானத்தை படிப்பிக்கிறார். खुद कहते हैं, स्वयं बाबा கூறுகிறார், मैं आता हूँ रावण राज्य में. நான் ராவண ராஜ்யத்தில் வரேன். माया ने तुमको कितना पत्थर बुद्धि बना दिया. ராவண ராஜ்யத்தில் வந்து பாபா பார்த்தா தெரியுது, உங்களை மாயா எவ்வளோ கல்புத்தியோடையதாக ஆக்கியிருக்கிறது. अब फिर बाप तुमको पारस बुद्धि बनाते हैं. இப்போ பாபா மீண்டும் நம்மை பாரஸ் புத்தியுடையவர்களாக ஆக்குகிறார். உத்தர்த்தி கலாமே து பத்தர் புத்தி பன கயே. இறங்கும் கலையில் வந்து நீங்கள் கல்புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். अब फिर बाप चढ़ती कला में ले जाते हैं. இறங்கும் கலையில் வந்த உங்களை பாபா மீண்டும் வந்து ஏறும் கலையில் அழைத்து செல்கிறார். நம்பர்வாராக இருக்கிறாங்க. हरेक अपनी पुरुषार्थ से समझना है.
நான் எப்படி இருக்கேங்கிறத நீங்கள் ஒவ்வொருவருமே தன்னுடைய முயற்சியின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான விஷயம் எதுவாக இருக்கும்? मुख्य विषय निனைவு செய்யுங்க. रात को जब सोती हो ये ख्याल करो. இரவு தூங்கும்போது கூட நீங்கள் பாபா நினைக்கணும், பாபா நினைவிலேயே தூங்கணும். அதனால் இரவு தூங்கும்போது இப்படி நினைங்க, பாபா हम आपकी याद में सो जाते हैं. பாபா நான் உங்கள் நினைவிலேயே தூங்கிட்டுருக்கேன், உங்கள் மடியில் படுத்துருக்கேன் பாபா. இப்படி நினச்சிட்டே தூங்குங்க. कोई हम शरीर को छोड़ देते हैं, आपके पास आ जाते हैं. உங்கள் நினைவிலேயே தூங்குற பாபா, உங்கள் மடியில் படுத்துருக்க பாபா, அப்படி பாபா நினைவில் தூங்க ஆரம்பிக்கணும். ஒருவேளை பாபா இந்த சரீரத்தை நான் விட்டுட்டேன்னா உங்கள் நினைவிலே தூங்குறேன்னா ஆயிடுவேன், உங்கள் கிட்ட வந்து சேர்ந்துருவேன். இப்படி பாபா நினச்சிட்டே தூங்குங்க. அப்புறம் பாருங்களேன் உங்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு ஆனந்தம் வரும் அப்படின்னு. பயிற்சி பண்ணலாமா இன்றைக்கி? கட்சியை வச்சுக்கோங்க, மனசில் நினைவு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சார்ட்டு கொடுக்கணும், அப்புறம் பாபாட்ட பேசணும், அப்புறம் பாபா மடியில் குழந்தையாயிட்டு படுத்துக்கணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் பாருங்கள் எப்படி தூக்கம் உங்களுக்கு வருதுன்னு. அந்த தூக்கம் எப்படி இருக்கும்? சத்து பிரதானமான தூக்கம். கண்ணு சுலபமாக விழிச்சிடும், சுறுசுறுப்பாக இருக்கும் மனசு. சத்துவ பிரதானமான தூக்கத்தை தூங்குறப்போ அவங்க எழுந்திரிக்க முடியாமல் கஷ்டப்பட மாட்டாங்க. டக்குன்னு எழுந்து என்ன பண்ணுவாங்க? யோகாக்கு தயாராகிடுவாங்க. ஹோ சக்தாய் சாக்ஷாத்கார் பி ஹோ ஜாய். இவ்வாறு நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு காட்சி கூட கிடைக்கலாமே, அதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. परंतु साक्षात्कार आदमी कुछ नहीं होना. சாட்சாத்காரம் காட்சிகள் உங்களுக்கு கிடைக்கலாம், ஆனால் கிடைச்சிருச்சுன்னா அதிலே குஷி மட்டும் அடிச்சிடாதீங்க. அட்வான்ஸாக பாபா அதையும் புரிய வச்சிரு. बाबा हम तो आपके ही याद करते हैं, आपके पास आना चाहते हैं. பாபா நாங்கள் உங்களை தான் நினச்சிட்ருக்குறோம், உங்ககிட்ட தான் பாபா நான் வர விரும்புகிறேன். அப்படி நினச்சிட்டே தூங்குங்க. बाप को तुम याद करती करती बड़े आराम से चले जाएंगे. हो सकता है सूक्ष्म वतन भी चले जाओ. பாபா நினச்சிட்டே நீங்கள் அப்படியே தூங்கும்போது ஆராமாக அந்த உலகத்துக்கு போயிடுவீங்க. சூக்ஷ்ம வத்தனத்துக்கு கூட நீங்கள் போகலாம். தூங்குறப்ப எங்கே போகலாமா? சூக்ஷ்ம வத்தனத்தில் அந்த ஃபரிஸ்தா பாபாட்ட நான் ஒரு ஃபரிஸ்தா பாபா மடியில் படுத்துருக்குறேன் அப்படின்னு கூட நினைக்கலாம். மூலவத்தனத்துக்கு போக முடியாது. अभी वापिस जाने का समय कहाँ से आया? हाँ, साक्षात्कार हुआ बिंदी का, फिर छोटी छोटी आत्मा को जाट दिखाई पड़ेगा. இப்போ வீடு திரும்புறதுக்கான நேரம் எங்கே வந்திருக்கு? வரலையே. ஆக உங்களுக்கு புள்ளிய ஆத்மாவினுடைய காட்சியும் கிடைக்கலாம். அப்புறம் ஆத்மாக்கள் சின்ன சின்ன புள்ளியாக பரந்தாமத்தில் இருக்குது, அது ஒரு விருட்சம் போல் இருக்கும். அந்த விருட்சம் கூட உங்களுக்கு தெரிய வரும். ஜெய்சி தும்க்கு வைகுண்டக்கா சாட்சாத்கார் ஓத்தா என்ன, எப்படி வைகுண்டத்தினுடைய காட்சியெல்லாம் பார்த்துருக்குறீங்க அல்லவா? ऐसे नहीं साक्षात्कार हुआ तो तुम வைகுண்ட में चले जाएंगे. சொர்க்கத்தினுடைய காட்சியை பார்த்துருக்கலாம், அதுக்காக பார்த்த உடனே அவங்க வைகுண்டத்துக்கு போயிடுவாங்க அப்படிலாம் கிடையாது. காட்சி பார்த்துட்டுலாம் அப்படி வைகுண்டத்துக்கு போக முடியாது. வைகுண்ட பதவி அடையிறதுக்கு நிறைய படிக்கணும், நிறைய பயிற்சி பண்ணணும், நிறைய சேவா பண்ணணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும்? வைகுண்ட பதவியை அடைய முடியும். அதுக்கு நிறைய முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. தும்கு சம்ஜாயா ஜாத்தா ஹே, உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. தும் பேலே பேலே ஜாயங்கி ஸ்வீட் ஹோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே போவீங்க? ஸ்வீட் ஹோம், பரந்தாம வீட்டிற்கு செல்வீர்கள். सब आत्माएं 5 बजाने से मुक्त हो जाएगी. எல்லா ஆத்மாக்களும் நடிப்பதிலிருந்து முக்தி அடைந்து விடும். முக்தி தாமத்துக்கு போயிடுச்சுன்னா முக்தி அடைந்து விடும். जब तक आत्मा पवित्र नहीं बनी तब तक जा न सके. எதுவரை ஆத்மா தூய்மை நிலை அடையவில்லையோ அதுவரை வீட்டுக்கு செல்ல முடியாது. बाकी साक्षात्कार से मिलता कुछ भी नहीं है. மற்றபடி
காட்சி பார்ப்பதால் ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை. உதாரணம் சொல்கிறாங்க பாபா. மீராக்கு காட்சி கிடைத்தது, அவங்க என்ன வைகுண்டத்துக்கு போனாங்களா? இல்லையே. வைகுண்டம் எங்கே இருக்கு? சத்தியுகத்தில் தான் வைகுண்டம் இருக்கு. சத்தியுகம் எப்போ வரும்? கலியுகம் முடிஞ்சாதான் சத்தியுகம் வரும். சத்தியுகத்தில் தான் நம்ம வைகுண்டத்தையே பார்க்க முடியும். அபி தும் தயாரி கர் ரஹி ஹோ. இப்போ நீங்கள் வைகுண்டத்துக்கு எஜமானனாக ஆகுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறீர்கள். बाबा ध्यान आदि में इतना जाने नहीं देते क्योंकि तुम तो पढ़ना है ना. பாபா குழந்தைகளை அப்படி காட்சி பார்க்கறதுக்கெல்லாம் அவ்வளவா பாபா அனுமதி கொடுக்கறது கிடையாது. அப்படியே மேலே போனால் கூட டக்குன்னு ஒரு என்ன பண்ணிடுறாரு, கீழே குழந்தைங்கள வர வச்சிடுறாரு. எதுக்காக? ஏன்னா காட்சி மூலமாக எந்த ஒரு பலனும் கிடைக்க போகிறதில்லை. நீங்கள் படிக்கணும் இல்லையா? அந்த உலகத்திலேயே இருந்தீங்கன்னா படிக்க முடியாது. அதனால் இந்த உலகத்துக்கு வந்தால் தான் படிக்க முடியும். விநாசமும் எதிரில் இருக்கின்றது. பாக்கி அசுரோர் தேவதோக்கி லடாய்த்தோ என்னையே. மற்றபடி அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் சண்டையெல்லாம் நடைபெறவில்லை. वो आपस में लड़ते हैं तुम्हारे लिए क्योंकि तुम्हारे लिए नई दुनिया चाहिए. பாபா சொல்றார், அசுர குணமோ தெய்வீக குணமோ இப்போது சண்டையிட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்ம புது உலகத்துக்கு போகணுன்னா என்ன வேணும்? ஃபஸ்ட்டு தெய்வீக குணம் வேணும். பாக்கி துமாரி லடாயி மாயாக்கு சாத்த. மற்றபடி நீங்கள் யுத்தம் பண்ணுறது யாரோடு? மாயாவோடு. तुम बहुत नामग्रामी वारियर्स हो. நீங்கள் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரர்கள். परंतु कोई जानते नहीं है देवियाँ इतना क्यों गाई जाती हैं. ஆனால் தேவிகளுக்கு இவ்வளவு மகிமை ஏன் பாடப்படுகிறது? இது யாரும் அறியவில்லை. என தேவிகள் மாயாவை வென்றார்கள், விகாரங்களை வென்றார்கள், ராவணனை வென்றார்கள். வென்றுதான் தேவி தேவதையாக ஆனார்கள். அதனால் அவர்களுக்கு மகிமை பாடப்படுகிறது. अभी तो भारत को योग बल से स्वर्ग बनाते हो. இப்போ நீங்கள் குழந்தைகள் இந்த பாரதத்தை யோக சக்தி மூலமாக சொர்க்கமாக ஆக்குகிறீர்கள். நம்ம செய்கிற யோகா நம்மையும் சொர்க்கவாசி ஆக்குகிறது. சிருஷ்டியும் என்ன பண்ணுது? சொர்க்கமாக ஆக்குகிறது. तुमको இப்போ बाप मिल गया है. உங்களுக்கோ இப்பொழுது பாபா கிடைத்து விட்டார். तुमको समझाते रहते हैं ज्ञान से नई दुनिया जिंदाबाद होती है. நமக்கு பாபா புரிய வைத்து கொண்டும் இருக்கிறார். இந்த ஞானத்து மூலமாக புது உலகமானது ஸ்தாபனை ஆகின்றது. லக்ஷ்மி நாராயண் நெய் துனியாக்கு மாலிக் தேனா. இந்த லக்ஷ்மி நாராயணா புது உலகத்துக்கு எஜமானர்களாக இருந்தார்கள் அல்லவா? இப்போ இருப்பதோ பழைய உலகம். இந்த பழைய உலகம் விநாசம் ஆகிவிடும். மகாபாரத யுத்தமானது நடைபெற்றிருந்தது. அந்த நேரத்தில் தான் பாபா ராஜயுகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். இப்போ நீங்கள் குழந்தைகள் ப்ராக்டிக்கலாக ராஜயுகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். பாபா என்ன செய்கிறார்? நாம் என்ன செய்கிறோம்? பாபா என்ன செய்கிறார்? बाप ही तुमको सच बताते हैं. பாபா தான் நமக்கு உண்மையை கூறுகிறார். सच्चा बाबा आते हैं तो तुम सदैव खुशी में डांस करते हो. இந்த உண்மையான பாபா வந்த பிறகு நீங்கள் குழந்தைகள் சதா குஷியில் நடனம் ஆடுகிறீர்கள். இது என்ன நடனம்? ஞான நடனமாகும். तो जो ज्ञान डांस के शौकीन हैं उनको ही सामने बैठना चाहिए. ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிறது, ஞானத்தை நல்லா புரிஞ்சுட்டு அதை மகிழ்ச்சியில் போகிறது, அந்த மாதிரி குழந்தை, ஞானத்தில் ரொம்ப ஆர்வடைய குழந்தை தான் பாபா முன்னால் அமர வேண்டும். ஃபஸ்ட்டு லைனில் யார் உட்காரணும்? முரளி கிளாஸில் நல்ல ஞானத்தோட டேஸ்ட் பண்ணக்கூடியவங்க அமரணும். உட்காந்து கண்ணை மூடிட்டு வாணி கேட்குறவங்க, உட்காந்து கொட்டாவி விட்டுட்டே இருக்கிறவங்க,
முன்னாடி உட்காந்துருந்தா அந்த வைப்ரேஷன் ஃபுல்லாக பின்னால் இருக்கிற எல்லாருக்கும் போய் சேரும். முரளி சொல்கிறவங்க எப்படி முரளி சொல்ல முடியும்? யார் புரிந்து கொள்ளாதவர்களோ அவங்களுக்கு என்ன ஆகும்? முரளி கிளாஸில் உட்காந்துருக்கும்போது கொட்டாவி தானே வரும். ஞான்கோ குச் பி சம்ஜேங்க நஹி. புரிந்து கொள்ளாதவர்கள் அங்கே இங்கே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பாபாவே பிராமணிக்கோ கேங்கே தும்னே கிஸ்கோ லாயா ஹே. மவுண்ட் அபுல பாபா மீட் பண்ணுறாங்கன்னா பாபா யார் புரிஞ்சிருக்கணும், பாபா யாருங்கிற அந்த நஷா வேணும், நான் எங்கே வந்திருக்கிறேங்கிற குஷி வேணும். அதெல்லாம் இருந்தால் தானே நல்லா இருக்கும். இப்படி கொட்டாய் விடுறவங்க கண்ணை மூடி உட்காந்துருக்குறாங்க, வேடிக்கை பார்க்குறவங்கள அழிச்சிட்டு வந்தால் பாபா அழிச்சிட்டு வந்த குழந்தைங்கள என்ன சொல்லுவாரா? பாரு குழந்தை எப்படி ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கிற. நன்றாக கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் பாபா முன்னால் அமர்ந்து முரளி கேட்க வேண்டும். நானும் டான்ஸ் பண்ணணும் இல்லையாங்கிறார் பாபா. கேட்குறவங்க நல்ல கேட்டால் தானே நானும் கூட நல்லா டான்ஸ் பண்ண முடியும். श्री कृष्ण ने तो न ஞான சுனாயா ந டான்ஸ் கியா. ஸ்ரீ கிருஷ்ணரோ ஞானமும் கூறவில்லை, அவர் நடனமும் ஆடவில்லை. முரளி தோ ஞான் கி ஹேனா. முரளி என்பது என்ன? புல்லாங்குழல் இசை என்பது என்ன? இந்த ஞானம்தான் புல்லாங்குழல் இசையாகும், முரளியாகும். तो बाप ने समझ आया है. आह बाबा पुरी विक्रेर. रात्रि को सोते समय बाबा को याद करती चक्रों को बुद्धि में याद करती रहो. இரவு தூங்கும் பொழுது பாபா நினைச்சிட்டே தூங்குங்க, சக்கரத்தை சுற்றி கொண்டே தூங்குங்க. அப்புறம் என்ன நினைக்கணுமா? பாபா இந்த சரீரத்தை விட்டு இப்போ நான் உன்கிட்ட வரேன் பாபான்னு நினைங்க. அப்படி நினச்சிட்டே தூங்குனீங்கன்னா பாருங்க என்ன நடக்கும்னு பாருங்க. பயிற்சி பண்ணி அனுபவம் சொல்லுங்க. வந்து आगे कब्रिस्तान बनाते थे, फिर कोई शांत में चले जाते थे, कोई रास करने लगते थे. जो बाप को जानते नहीं हैं वो याद कैसे कर सकेंगे? பாபாவை அறியாத குழந்தை பாபா எப்படி நினைக்க முடியும்? மனுஷி மாத்திர बाप को जानते नहीं तो बाप को याद कैसे करे? மனுஷனாக இருந்து பாபாவை அறியவில்லை என்றால் பாபா எப்படி நினைக்க முடியும்? அதனால் என்ன சொல்கிறாங்க பாபா? நான் யாராக இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், என்னை பற்றி யாரும் அறியவில்லை. அபி தும்கோ கிட்னி சமஜ் ஆயி ஹை. இப்பொழுது குழந்தைகளாக உங்களுக்கு எவ்வளவு புத்திசாலித்தனமானது வந்துவிட்டது. நீங்கள் யார்? गुप्तमान போர் வீரர்கள். वारिस नाम सुनकर देवियों को फिर तलवार भान आदि दे दिए हैं. ஆனால் இன்றைக்கு தேவி தேவதைகளுக்கு நிறைய ஆயுதங்களை கொடுத்து விட்டார்கள். வால், அம்பு, ஈட்டி, சோலாயுதம் அப்படி இவற்றையெல்லாம் தேவிகளுக்கு கொடுத்து விட்டார்கள். அவர்கள் போர் புரிந்தார்களா? இல்லை. तुम वारिस हो योग बल के. ஆக போர் வீரர்கள் யார்? தேவதைகள் அல்ல, நீங்கள் தான் போர் வீரர்கள். நீங்கள் எப்பேற்பட்ட போர் வீரர்கள்? ஒன்று பாபா சொல்கிறாங்க குப்தமான போர் வீரர்கள். அடுத்து பாபா சொல்கிறாங்க நீங்கள் யோக பலம் கொண்ட போர் வீரர்கள். என யோக சக்தி மூலமாக விஸ்வத்துக்கு எஜமானனாக ஆகின்றீர்கள். உடல் பலத்தினால எவ்வளவு முயற்சி செய்தும் விஸ்வ ராஜ்யத்தை யாரும் வெற்றி பெற முடியாது. பாரத தேசத்தினுடைய யோகா புகழ் வாய்ந்தது. அந்த யோகாவை பாபா வந்து தான் கற்றுக் கொடுக்கிறார். இது யாருக்கும் தெரியாது. நடந்தாலும் அமர்ந்தாலும் எழுந்தாலும் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். கேத்து யோக நிலக்தாஹே. குழந்தைங்க என்ன சொல்கிறாங்களா? பாபா யோகா வரமாட்டேங்குது. அப்போ என்ன சொல்கிறார் பாபா? யோகா வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற குழந்தைகளுக்கு யோகாங்கிற வார்த்தையை எடுத்துருங்க, நினைவு பண்ணுங்களேன். பாபா நினைங்க. குழந்தை அப்பாவை நினைக்குது இல்லையா? அப்போ நீங்கள் யார்? பாபாவோட குழந்தை தானே. அப்போ பாபா நினைவு பண்ணுங்க.
மே சர்வசக்திவான் ஹூ. பாபா என்ன சொல்கிறார்? நான் சர்வசக்திவானாக இருக்கின்றேன். என்னை நினைவு செய்வது மூலமாக நீங்கள் சத்தோ பிரதான் ஆகிவிடுவீர்கள். जब सतो प्रधान बन जाएंगे तो फिर आत्मा की बारात निकलेगी. எப்போ சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்களோ அப்பொழுது ஆத்மாக்களுடைய ஊர்வலமானது நடைபெறும். ஜெசி மக்கியோக்கி பராத் தோத்தியேனா, இப்படி தேனீக்களுடைய கூட்டமாக போகுது இல்லையா? ஏ சிவபாபாக்கு பராத் ஹே, இது சிவபாபாவுடைய ஊர்வலம். முன்னால் எப்படி ராணி தேனி போகும், பின்னால் மற்ற தேனி பூச்சிகள் எல்லாம் போகும். அந்த மாதிரி பாபா என்ன சொல்லார்? இந்த ஊர்வலத்தில் முன்னால் போகிறது யார்? சிவபாபா. சிவனுடைய ஊர்வலம், கடைசியில் நடைபெற ஊர்வலம் சிவனுடைய ஊர்வலம். நம்ம எங்கே போகணுன்னு முடிவு பண்ணுங்க. சிவபாபா பின்னால் எல்லா ஆத்மாக்களுமே கொசு கூட்டம் போல் போவாங்க. சரீரமெல்லாம் இங்கே அழிஞ்சு போயிடும், ஆத்மா மட்டும் ஊர்வலத்தில் சேர்ந்து வீட்டுக்கு போயிடும். நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणिकाன मुख्यமான पॉइंट. फर्स्ट पॉइंट, रात को सोने के पहले बाबा से मीठी मीठी बातें करनी है. இரவு தூங்குறதுக்கு முன்னால் பாபாவோடு இனிமையாக பேச வேண்டும். பாபா, நான் அந்த சரீரத்தை விட்டு உங்ககிட்ட வரப்போகிறேன் பாபா, அப்படி நினச்சிட்டே தூங்குங்க. அப்புறம் என்ன நடக்குது பாருங்கன்னாரு பாபா. என்னெல்லாம் நடக்கும்னாரு? காட்சி கிடைக்கலாம், ரொம்ப மஜாவாக இருக்கும் உங்களுக்கு. காலையில் கண்ணு திறக்கும்போது அமிர்த வேலை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நினைவில் தூங்குறதுனால கிடைக்கிற பலன். நினைவு தான் முக்கியமானது. நினைவின் மூலமாக பாரஸ் புத்தி உடையவராக ஆவீர்கள். தங்க புத்தி. பாரஸ் புத்தினா என்ன? தங்கமான புத்தி. தங்கமான புத்தி எப்படின்னா ரொம்ப உயர்ந்த புத்தி. புத்தி கூட நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் இல்லையா? அது எது மூலமாகுமா? நினைவு மூலமா. ரெண்டாவது பாயிண்ட், 5 விகாரத்தினுடைய நோயிலிருந்து விடுபடுவதற்கு தேகி அபிமானியாக இருப்பதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். ஞான நடனம் செய்ய வேண்டும். வகுப்பில் அமர்ந்து சோம்பேறித்தனத்தை பரப்ப வேண்டாம். அலர்ட்டாக உட்காருங்க, ஊக்க உற்சாகத்தோடு உட்காருங்க. முழு ஹால் என்ன ஆகிடும்? நீங்கள் ஊக்க உற்சாகத்தோடு உட்காரும்போது அந்த வைப்ரேஷன் ஊக்க உற்சாகம் இல்லாதவங்களுக்கு போய் சேரும். இது கூட ஒரு சேவா. वरदानम. सेवा द्वारा अनेक आत्माओं की आशीर्वाद प्राप्त कर सदा आगे बढ़ने वाले महादानी भव. சேவி மூலமாக அநேக ஆத்மாக்களுடைய ஆசீர்வாதத்தை அடைந்து சதா முன்னேற்றம் அடைந்து செல்லக்கூடிய மகாதானியாக ஆகுங்கள். महादानी बनना अर्थात दूसरों की सेवा करना. மகாதானியாக ஆகுவது என்றாலே அர்த்தம் பிறருக்கு சேவை செய்வதாகும். பிறருக்கு சேவை செய்வது மூலமா தன்னுடைய சேவை என்பது தானாகவே நடைபெற்று விடுகிறது. மகாதானி பண்ண அர்த்தா ஸ்வயங்கூ மாலா மால் கருணா. மகாதானியாக ஆகுவது என்றாலே தன்னை நிறைந்தவராக ஆக்கிக்கொள்வதாகும். जितनी आत्मा को सुख शक्ति व ज्ञान का दान देंगे, எவ்வளவு ஆத்மாக்களுக்கு சுகத்தையும் சக்தியையும் ஞானத்தையும் தானமாக கொடுப்பீர்களோ அவ்வளவு ஆத்மா की प्राप्ति की आवाज, அவ்வளவு ஆத்மாக்கள் அடைந்த பிராப்தியின் சப்தம் நன்றி நன்றி என்பது வந்து கொண்டே இருக்கும். அவர்கள் எழுப்பக்கூடிய இந்த நன்றியினுடைய சப்தம் உங்களுக்கு ஆசீர்வாத ரூபமாக ஆகிவிடும்.
இது போன்ற ஆசீர்வாதத்தை அடைவதுதான் முன்னேறி செல்வதற்கான சாதனமாகும். जिन्हें आशीर्वाद मिलती है वो सदा खुश रहते हैं. யார் ஆசீர்வாதம் அடைகின்றார்களோ, யாருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கின்றதோ அவர்கள் சதா குஷியாக இருக்கிறார்கள். இப்போ எவ்வளோ பெரிய புருஷார்த்தம் பாருங்கள். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய புருஷார்த்தம் செய்யணும். தினமும் அமிர்த வேளையில் மகாதானி ஆகுவதற்கான ப்ரோக்ராமை தயார் பண்ணுங்க. कोई समय व दिन ऐसा न हो जिसमें दान न हो. எந்த ஒரு நேரமும் எந்த ஒரு நாளும் தானம் வழங்காமல் இருக்கவே கூடாது. அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ரோக்ராமை பண்ணிக்கோங்க. எந்த ஒரு நாளும் எந்த ஒரு நேரமும் நீங்கள் தானம் கொடுக்காமல் இருந்துவிடக்கூடாது. ஸ்லோகன். अभी का प्रत्यक्ष फल आत्मा को उड़ती कला का बल देता है. இப்பொழுது அடையக்கூடிய பிரத்யக்ஷ பலனானது ஆத்மாவை பறக்கும் கலையில் செல்வதற்கான சக்தியை கொடுக்கிறது. நல்லது. அவ்யக்த சமிஞை. அஷரீரி மற்றும் விதேகி ஸ்திதியினுடைய பயிற்சியை அதிகப்படுத்த வேண்டும். பாபாவுக்கு சமீபமாகவும் சமானமாகவும் ஆகுவதற்கு இந்த தேகத்தில் இருந்தாலும் விதேகி ஆகுவதற்கான பயிற்சியை பண்ணுங்க. எப்படி கர்மாதீத்த நிலை அடைந்த சாக்கார பிரம்மா பாபாவை எக்ஸாம்பிளாக பார்த்துருக்குறீங்க, அதே போல் பாபாவை பின்பற்றுங்கள். எதுவரை இந்த தேகம் இருக்கிறது, கர்ம இந்திரியத்தோட கர்ம க்ஷேத்திரத்தில் நாம் நம்முடைய நடிப்பை நடிச்சிட்ருக்குறோம். தப்த கரம் கருத்தே, இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கர்மா செய்யுங்க, கர்ம இந்திரியத்தை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் காரியம் முடிஞ்ச பிறகு நான் தேகம் அப்படிங்கிற அந்த நினைவிலிருந்து விடுபட்டுடுங்க. இது போன்ற பயிற்சி தான் உங்களை விதேகியாக ஆக்கும். எவ்வளோ விதேகியாக இருக்கிறோம், அவ்வளோ விதேகி பாபாவோட அருகில் இருக்கக்கூடிய அனுபவத்தை செய்ய முடியும். எவ்வளோ விதேகி ஆகிறோம் அவ்வளோ பாப் சமா நம்ம ஆக முடியும். நல்லது. ஓம் சாந்தி. தினந்தோ